ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. விஜய் காவேரி ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருச்சு. நிவின் அது விஷயமா ரொம்ப அழகாக யமுனா கிட்ட பேசினாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஏன்னா விஜய் காவேரியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. விஜய் காவேரியை ரொம்ப லவ் பண்ணி அவங்க கூட வாழணும்னு நினச்சாங்க. நீங்கள் தான் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து அவங்கள பிரிச்சுட்டீங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் இதை சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சுற்றி இருக்கவங்களுடைய ஈகோ இந்த மாதிரி பிரச்சனைனால சின்ன முன்கோபத்தால் தான் இப்போ விஜய் காவேரி பிரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் கூட விஜயும் சரி காவேரியும் சரி ஒருத்தரை பார்க்கும்போது ரொம்ப அன்போடு அப்படியே ஏக்கத்தோடு தான் பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அடுத்து கதையை பார்க்கும்போது இவங்க கொடைக்கானல் போகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அது விஷயமா கங்காவும் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க, நிவினும் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்கும்போது கொடைக்கானல் இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த வீட்டுக்கு எங்கேயாவது மாறி போயிடுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போது சாவியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காவேரி வீட்டுக்கு வராங்கங்கும்போது அப்போ அடுத்த வீட்டுக்கு எங்கேயும் மாறி போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். காவேரி விஜயோட ஆஃபீஸ்க்கு வர மாதிரி பார்த்துருந்தோம். அதெல்லாம் ஏன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் ப்ரோமோ இப்போதைக்கு பேசி வச்சுருவோம். முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு 2-3 ப்ரோமோ பேசலாம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அடுத்து வீடு காலி பண்ணுறங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா விஜய் வராரு. அப்போ பார்த்தா குமரன் கூட மறுபடியும் சண்டை வந்துடுது. நிவின் சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் விஜயை கண்டிப்பாக நிவின் புரிஞ்சுக்குவார். இப்போ விஜய் காவேரி சேர்றதுக்கு நிவின் பெருசாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சரி, இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு விஜய் காவேரி ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கும்போது இவங்களுக்குள்ளார எப்போ ஈகோ இவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியறதுனால என்ன பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் காவேரி 2 பேத்துக்குள்ளார கோவம் வந்துடும், பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெண்ணிலாவோட கேரக்டர் அடுத்து எப்படி காட்டுறாங்களோ அதை வச்சு தான் ஸ்டோரியை நம்ம கெஸ் பண்ண முடியும். இதுக்கடையில் பார்த்தா மென்டல் குரூப்லாம் சேர்ந்து ஏதாவது கொளுத்தி போடலாம், அதுவும் ஒரு பக்கத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ விஜயோட ஆஃபீஸுக்கு, அதாவது விஜய் ஆஃபீஸுக்கு காவேரி வந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் என்ன முடிவு எடுத்தாலும் அதாவது சரி பார்ட்னராக காவேரி இருக்காங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அதை தான் தாத்தா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எழுதி வச்சாங்கல்ல, அதுக்காக தான் பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்துக்காக இப்போ தாத்தா பேசும்போது நீ கம்பெனியில் சரி பாதியாக இருக்க, நீயும் விஜயும் இருக்கீங்களாமா, எப்படிமா நீ போவ அப்படின்னு சொல்கிறதுனால விஜயோட ஆஃபீஸிலே காவேரி ஒர்க் பண்ண போகிறாங்க. அது விஷயமாக தான் தாத்தா பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், இது சம்மந்தமாக நம்ம கெஸ் பண்ணி இன்றைக்கி முடிஞ்சால் இன்னொரு 2 ப்ரோமோ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.